பொதுவாக கேர்ள்ஸ் செய்கிற தப்பு என்ன தெரியுமா? இன்றைக்கி வந்து நேமை போடுறது தான். இன்றைக்கி நீங்கள் நேமை போடுறதுனால உங்களுக்கு தான் டிஸ்டர்ப் அண்ட் உங்களுக்கு தான் ஆபத்து. ஏன்னா இப்போ தேர்ட் நாள் 3வது மனுஷன் ஒருத்தன் குரூப்பில் இருந்தானோ இல்லாட்டி பொடியமாக ஒருத்தருந்தானே கரை நான் அழிகிறான். அதனால் என்னை வந்து இன்னைக்கு கேர்ள்ஸ் வந்து நல்லா வச்சுங்க. இன்றைக்கி எல்லாருமே உங்களோட டேட்ஸ்க்கு இன்னும் பிரின்சஸ் அதெல்லாம் போடுறீங்க. பட் இன்னும் போட வேண்டியது பாய்ட நேம் ஒன்று தான். பாய்ஸ் போடுற மாதிரி பாய்ட நேம் ஒன்று போடுங்க. ஏன்னா தேர்ட் பர்சன் நீங்கள் யாருன்னே தெரியாதாக்கள் ஒன்று தான் உங்கள் நம்பரை பார்க்கக்கொள்ள இதில் ஆம்பளை பேர் ஒன்று இருந்துச்சுண்டா சைடில் காட்டும், எப்படியும் காட்டும். ஹாய்ண்டு போட்டுக்கொள்ளே மேலே காட்டிடுவோம் நீ யார் என்னன்னு. அப்போ என்ன பாய்ட நேம் ஒன்று இருந்துச்சுண்டா எவனும் மெசேஜ் பண்ண மாட்டான், பெய்த்து பொடியொத்தன்னு பெய்த்துருவான். அப்போ இனி என்ன பண்ண அப்படின்னா பாய்ட நேம் தான் காட்டும், நல்லா வச்சுங்க. அப்போ இன்றைக்கி வந்து தேர்ட் பர்சன் உங்கள் நம்பரே சேவ் பண்ணிடலாதாக்கள்கிட்ட இதை காட்டுறது தான் இப்படி யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இனி நீங்கள் யூஸ் பண்ணுற அபவுட் கூட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணது இல்லை. அது ஸ்டேட்டஸ் போட இருந்தேனே, ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுன்னு சுட்டி இன்றைக்கி அவங்களோட ஸ்டேட்டஸை வந்து ஒரு மேல் பாய் போடுற மாதிரி ஸ்டேட்டஸை மாற்றிக்கணுண்டா அதிகமாக தேர்ட் பர்சன் தெரியாத ராங் நம்பர்ட்டு இந்த மெசேஜ் வரத்தை வந்து காப்பாற்றி கொள்ள இயலும். இன பாய் போடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா இன்றைக்கி வந்து யார் சரி தேவையில்லாமல் மெசேஜ் வந்து வருதுன்னு வைங்களேன். அப்போ நீங்கள் மோஸ்ட்லி வந்து கேர்ள்ஸ் போட வேண்டிய வந்து இதை மாதிரி பாய்ஸ் டே இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். இல்லைங்கச்சா தேர்ட் பர்சன் வர முந்திக்கு வெரிஃபை இல்லாத யார் வர சுட்டி இதை மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் உண்டிக்கு உங்களோட நம்பருக்கு தானே, ஸோ இது நம்பர் சரியா. இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் டச் பண்ணக்கொள்ள இன்றைக்கி சட் வித்துன்னு கேட்கும். சட் வித்து கேட்க போல இது உங்களோட நம்பர் தான் இன்னி சரியா. இது நீங்கள் உங்களோட நம்பர் டிக் புழுது இது வந்து உங்களோட நம்பர் சரியா. எப்படின்டா 528248 சரியா. இதே பாருங்க, இது என்ன நம்பர், என் நம்பர் நான் கிளிக் பண்ணுறேன். சும்மா யார்கிட்ட சட்டு போய்ட்டு நம்பர் அடித்து கிளிக் பண்ணிட்டு சட் வித் இண்டிகும். ஸோ அதுக்கு போனே உங்களோட நம்பருக்கே உங்களுக்கு செட் பண்ணி கொள்ளிடும். அப்புறம் நீங்கள் வாப்பாவோ நானோ யார்ட்ட சரி சொல்லி இன்னும் வச்சுக்கொள்ளுங்க சரியா. அப்போ வாப்பா வாய்ஸ் சரியா. அப்போ இது என்ன செய்கிறீங்கடா நீங்கள் ஃபோர்ட் பண்ணுறீங்க. அப்போ இதுக்கு ஃபோர்ட் பண்ணிங்கன்னா அது ஆக்சுவலாக வாய்ஸ் வந்து நீங்கள் ரெக்கார்டட் வாய்ஸ், அந்த ரெக்கார்டட் வாய்ஸில் போன மாதிரி தான் போகும். அப்போ ஒருத்தன் வந்து கேட்பான் யார் வாப்பா நீ யாருக்கு மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு வாய்ஸ் ரெக்கார்ட் உண்டு. அப்போ என்னடா அப்போது அடே போய் ஆயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார பொடியன் தெரியும் தானே பாய்ஸோட வரணுமே. அப்போ பாய்ஸ் வந்து போயிடுவாங்க. அப்போ கேர்ள்ஸுக்கு சேஃப்டி வாட்ஸ்அப்பை சேஃப்டி ஆகிக்கொள்கிற வழி தான் இது. ஸோ இது வந்து கேர்ள்ஸுக்கு மட்டும் தெரியறதுக்கு சொல்லுங்கள். ஓகே.